ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். என்ன கோபால சுந்தரி, சொல்லு பிள்ள, எப்படி இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? ஓ அதுவா திருமங்கை, நேத்தி இந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பவர்கள் வந்து பேசின அந்த பாஷை அவ்வளவு அழகா இருந்தது. என்ன ஒரு அனுபவம் அவர்களுக்கு. ஆண்டாய் அந்த வார்த்தை அவர்கள் சொன்ன விதம் இவ்வளவு சுலபமா கிருஷ்ணன் அனுபவிச்சிருக்கார்கள். கிருஷ்ண அனுபவத்துக்கு பாஷை முக்கியம் இல்லைன்றது இப்ப புரியுது. ஆமா கோபால சுந்தரி, இப்ப அபங்கம் எல்லாம் இருக்கு, மராட்டி, அந்த பாஷையில் இருக்கவர்கள் அழகா பாண்டுரங்க அனுபவத்தை அனுபவிக்கிறார்களா இல்லையா? துகாராம் மகாராஜ் எவ்வளவு சொல்லியிருக்கார். அதே சம்ஸ்கிருதத்துல கிருஷ்ண கர்ணாமிருதத்துல லீலாசுகர் சொல்லியிருக்கார். அதே தமிழ்ல நம்முடைய பெரியாழ்வார், அதே தெலுங்குல அன்னமாச்சாரியார் போன்றவர்கள், கன்னடத்துல புரந்தரதாசர், இந்த மாதிரி எத்தனை பேர், எத்தனை விதமான பாஷைகள் உண்டோ அத்தனை விதமான பாஷைகள்லையும் கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்க முடியும், சொல்ல முடியும், பகிர்ந்துக்க முடியும் இல்லையா? திருமங்கை. அதுவும் இவர்களை மாதிரி இந்த பாமர ஜனங்களுடைய அனுபவம் ரொம்ப வசதியா எனக்கு படுறது. கோபாலசுந்தரி, பக்திக்கு என்ன பாமர ஜனங்கள் வித்வான்கள்ன்ற வித்தியாசம்? பக்தியில ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன், கிராமத்தான் நகரத்தான், ஆண் பெண், வயதானவர், குழந்தை, எந்த விதமான தகுதியும் அவசியம் இல்லையே. யாராக இருந்தாலும் அனுபவிக்க முடியும். அனுபவிக்கிறதுக்கு தானே கிருஷ்ண விஷயம். உலகத்தில் இருக்க எல்லா ஜீவர்களுக்கும் பசி பொதுதானேப்பா, எல்லா ஜீவர்களுக்கும் நித்ர பொதுதானே, எல்லா ஜீவர்களுக்கும் ஜனனமும் மரணமும் பொதுதானே. அந்த மாதிரி கிருஷ்ணானுபவமும் பொதுதானேப்பா. ஆமாம்பா, எனக்கு இப்பதான் புரிகிறது. அதனாலதானே கோபாலசுந்தரி பல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்லாம் புரி ஜெகநாதனுடைய ரத யாத்திரை பார்க்க வந்து அப்படி ஆனந்தத்துல தழைச்சு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் ஜபிக்கிறார்கள். அவர்களுடைய பாஷையில கிருஷ்ண விஷயம் போகும்பொழுது அவர்களும் கண்ணனிடத்துல வசப்படுறார்கள் இல்லையா? வாஸ்தவம் தான் நீ சொல்றது. கண்ணன் அனுபவிக்கிறதுக்கு என்ன பாஷை வேணும்? மனசுதான் வேணும். கிருஷ்ண அனுபவத்துல இப்படிலாம் தானே சப்தம், மொழி வேணுமான்னு. மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம், மொழி வேணும். கிருஷ்ணன் அனுபவிக்கும் பொழுது என்ன பாஷை வேணும்? சின்ன குழந்தை அம்மாவிடத்துல சந்தோஷத்துல பால் குடிக்கும் பொழுதோ விளையாடும் பொழுதோ போடுற சப்தம் எல்லாம் எந்த மொழி? ஆனா அம்மாவுக்கும் புரியாது, குழந்தைக்கும் புரியாது இல்லையா? ஆமா திருமங்கை, எவ்வளவு அழகா நீ சொல்ற. மலர்களும் வண்டுகளும் என்ன பாஷை பேசுறது? கடற்கரையும் அலையும் என்ன பாஷை பேசுறது? மழை துளியும் பூமியும் என்ன பாஷை பேசுறது? சொல்லு. தெய்வீகம், அவ்வளவுதான். தெய்வீகம்ன்ற ஒரு பாஷை. அவர்களுக்கு அப்படி பத்துடை அடியவர்க்கு எளியவனாக கண்ணன் லீல பண்ணியிருக்கார்.
அழகாக சொல்லியிருக்கார் இல்லையா நம்ம நம்மாழ்வார், பத்துடை அடியவர்க்கு எளியவன். அப்படி அனுபவிச்சிருக்காடி பொண்ணே, நம்மையும் அனுபவிக்க வைக்கிறார் பாரு. அந்த அனுபவத்தை நமக்கு இன்னும் சுலபமா கொண்டு வந்து கொடுக்கிறது நம்ம ஆண்டாள். வாஸ்தவம் தாண்டி இவ்வளவு எளிமையாக யாரால கிருஷ்ண அனுபவத்தை புரிய வைக்க முடியும், பகிர்ந்து கொடுக்க முடியும்? அதுல ஒண்ணு பாரு, கோபால சுந்தரி இந்த பகவத் அனுபவம் பகிர பகிர விருத்தியாக தகுந்த ஆட்களோட பகிரணும். அந்த பாவமும் முக்கியம். கிருஷ்ண பக்தர்களாகவே இருக்கலாம், பாண்டரங்க பக்தர்கள், புரி ஜெகநாத பக்தர்கள், குருவாயூரப்பனுடைய பக்தர்கள், உடுப்பி கிருஷ்ணனுடைய பக்தர்கள், பத்மநாப பக்தர்கள், ஸ்ரீரங்கநாத பக்தர்கள், வரதராஜ பக்தர்கள், எல்லாருமே கிருஷ்ண பக்தி. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து வரதில்லை. ஏன்னு கேட்டா அவர்கள் பார்க்கிற ரூபம், அவர்கள் அனுபவிக்கிற அனுபவம். அதனால பாவமும் முக்கியம். சரி, வா போகலாம். எல்லா தோழிகளும் இதோ ஆண்டாள் வீட்டு வாசல்ல போய் நின்னாச்சு. நமக்காக காத்துன்னு இருப்பா ஆண்டாள். வா போகலாம். ஆமா, சோ அவளை காக்க வைக்கவே கூடாது. ஆனா பாத்தியா கோபால சுந்தரி, அவள் காத்துன்னு இருக்கிறதுக்கு புலம்பல, கோச்சிக்கல, யாரிடத்திலையும் வெறுப்பில்லை. ஏன்னா காத்திருக்கிற நேரம் கிருஷ்ணனுக்காக அப்படின்னு அவளுடைய பாவம். அன்னமெல்லாம் தயாரானாலும் பசி வர்றதுக்காக காத்துன்னு இருப்போம் இல்லையா? எங்கேயாவது பிரயாணம் பண்ணும் பொழுதெல்லாம் கையிலேயே சாப்பாடு எடுத்துட்டு போவோம், கட்டிச்சோறுன்னு எடுத்துட்டு போவோம். ஆனா பசி வரும் வேலையில தானே பிரிச்சு சாப்பிடுறோம். அப்ப அன்னமே இருந்தாலும் பசி வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறா போல ஆண்டாள் மாதிரியான பரம பக்தர்கள் காத்திருக்கிறத ஒரு சுகமா ஏத்துக்கிறார். அவசரம் இல்லை, பக்தியில அவசரமே கூடாது. கிருஷ்ணானுபவத்துல அவசரத்துக்கு என்ன அவசியம்? மூச்சு விடுறதுக்கு அவசரமா? ஒரு பழம் சாப்பிடணும்னா அவசரமா சாப்பிடணுமா? கண்ணனை கட்டி ஆலிங்கனம் பண்ணும்பொழுது அவசரம் வேணுமா? அவசரம் சில சந்தர்ப்பங்கள்ல, ஆனா நிதானம் அழகுதானே. வாழ்க்கையே ஒரு தென்றல் மாதிரி நிதானமா, அந்த கிருஷ்ணானுபவம் இன்னும் நிதானமாக. உனக்கு புரியும்படியா சொல்லணும்னா, இமயமலையில மலை ஏறும் பொழுது அப்படி ரசிச்சு நின்று பார்த்து அப்படி நடப்பல்ல, ஆமா அந்த மாதிரி. உன் பாஷையில சொல்லணும்னா அங்குலம் அங்குலமாக, நவம் நவமாக, புதுசு புதுசா, தினம் தினம் புதுவிதம் அப்படி அனுபவிக்கணும் இல்லையா? வாஸ்தவம் தான். திரும்பங்க என்னமா சொல்ற, நீ சொல்லும் பொழுதே அந்த அனுபவத்தில் அப்படியே மனசு லயப்படாது. லயப்பட்டுட்டே வா. அதுதான் ஆண்டாள் எல்லாரும் கிளம்புறா. வா நம்மளும் போய் சேர்ந்துக்கலாம். மன்னிச்சுடு ஆண்டாள், நானும் கோபால சுந்தரியும் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். ஆனால் என்ன திரும்பங்க, சரியான நேரத்துக்கு தான் ரெண்டு பேரும் வந்திருக்கீர்கள். போலாமா? ராமானுஜரண்ணா, என்ன கோபால சுந்தரி சேவிச்சுக்கிறேன். நன்னாரு ஆண்டாள், உன்னையும் சேவிச்சுக்கிறேன்டி. சரி,
விதவிதமான கிருஷ்ண அனுபவம் கிடைக்கட்டும். நீ நன்னா ஆனந்தமா ரசிச்சு நிதானமா. இதேதான் திருமங்கை இப்ப சொல்லிட்டு இருந்தா. கண்டாள், வா பேசிண்டே போகலாம், வா கோபால சுந்தரி பேசிண்டே போகலாம். ஆண்டாள், நான் அதோ பின்னாடியே வர, நீ நடைய. என்னடி அட நின்று பேசணுமா? இல்ல ஆண்டாள், நீ நடக்கும் பொழுது உன்னுடைய பின் அழக பார்க்கணும். நீ அந்த கால் அடி வைக்கிறது கூட எவ்வளவு அழகா, எவ்வளவு நளினமா, எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னமா பேசலாய். உன்னுடைய சிரிப்பா இருக்கட்டும், நீ சொல்லக்கூடிய வாக்கியங்களா இருக்கட்டும், எவ்வளவு சக்தியா இருக்கு தெரியுமா? உன்னோட சேர்ந்தாச்சுன்னா நீ வச்சுக்கிற பொட்டிலிருந்து, நீ உடுத்திக்கிற உடையிலிருந்து எல்லாத்துக்குமே ஒரு மகோன்னதம் வந்துடுறது. அதனாலதான் எப்பொழுதுமே உன்னோடு ஒரு சம்பந்தம் இருக்கணும். எப்பொழுதும் உன் நினைவோட வாழணும். நேற்று அந்த காவல்காரர்கள் என்ன அழகான அனுபவம் சொன்னார்கள். மனசு அப்படியே அதில் லயப்பட்டு விடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உண்டு கோபால சுந்தரி. எல்லா அனுபவமும் உயர்ந்ததுதான். நீ ஒரு வண்டு மாதிரி இரு. தேனி அது எப்படி எல்லா விதமான சின்ன பெரிய மலர்கள், பலவிதமான வர்ணங்கள் எல்லாத்திலிருந்தும் தேனை எடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி எல்லா பக்தர்களிடத்திலிருந்தும் அனுபவம்ன்ற தேனை அப்படியே எடுத்துடு. ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் வித்தியாசமானது. ஆனா ஒண்ணு கவனிச்சியா, எல்லாருக்கும் கிருஷ்ணன் அனுபவம் கொடுக்கிறான். புரியறது ஆண்டாள். ஒவ்வொருத்தருக்கு தகுந்தா போல அவன் தன் அனுபவத்தை மாத்திக்கிறான். ஒவ்வொருத்தரிடத்துல இருந்து அவன் எடுத்துக்கிற பக்தியும் வித்தியாசமானது, தரக்கூடிய அனுபவம் வித்தியாசமானது. புரியறது ஆண்டாள். வா, திருமுக்குளம் வந்தாச்சு. அழகா தீர்த்தமாடலாம். நேற்றும் இதே திருமுக்குளம் தான். ஆனா நேற்றைய அனுபவம் வேற, இன்றைய அனுபவம் வேற. ஆமா, நேத்தி தண்ணீரே கண்ணன், கண்ணனே தண்ணீர். அந்த மாதிரி நிலமே கண்ணன், கண்ணனே நிலம். ஆகாசமே கண்ணன், கண்ணனே ஆகாசம். காற்றே கண்ணன், கண்ணனே காற்று. கண்ணனே அக்னி, அக்னியே கண்ணன். கண்ணனே பசி, கண்ணனே உணவு, கண்ணனே ஜீரணம். ஆண்டாள். கண்ணனே ஆடை, கண்ணனே எல்லாம். கண்ணனுக்காகவே எல்லாம், கண்ணனாலேயே எல்லாம். ஆண்டாள், என்ன அழகா சொல்றாய். வா கோபால சுந்தரி, குளி வா. ஆனா நேற்று மாதிரி என்ன தண்ணியில போட்டு முக்கப்படாது. அப்பா, மூக்கு காதுக்குள்ளெல்லாம் தண்ணீர் போய் அடி போனது. தண்ணி இல்ல, கண்ணன். கண்ணனா? ஆமா, உன் வாய்க்குள்ள போனது கண்ணன், காதுக்குள்ள போனது கண்ணன், மூக்குக்குள்ள போனது கண்ணன். ஓ, இப்ப கேட்கும்போது நல்லா இருக்குடி. கண்ணன் அப்படி வாய்க்குள்ளையா? என்ன ருச்சியா இருப்பான். பத்தியா?
நேத்தி அது தோணலை, இன்னைக்கு அப்படி சொன்னோன்னு ஐயோ திரும்ப வாய் ஆன்னு திறந்துக்கிறேனே, கண்ணன் அப்படியே வரட்டமே, ஆனந்தமா கண்ணன் என்னை பிடிச்சுக்கிட்டமே, நானும் கண்ணனை பிடிச்சுக்கிறேனே. நடக்கும் கோபால சுந்தரி. கற்பனைக்கு போகாமல் பக்தி பண்ணு, பிரார்த்தனை பண்ணு, நாம ஜபம் பண்ணு. இதானே ஒரு குருஜி அம்மா சொல்லியிருக்கா. ஆண்டாள் பண்ணு, நிச்சயமா நடக்கும். சரி ஆண்டாள். பாடா எவ்வளவு சுகமா இருக்கு இந்த குளிர்ச்சியும், இந்த விடியற் காலையும், இந்த திருமுக்குளத்து தண்ணீரும், அழகான உன்னுடைய சக்கிய பாவமும், ராமானுஜர் அண்ணாவுடைய ஆசீர்வாதமும். மார்கழியே 365 நாள் இருந்து அப்படி இருக்கும். அனுபவிக்க மாட்டா கோபால சுந்தரி. ஏன் திருமங்கை? அது கலியுகம் பாத்தியா. மனிதர்களுக்கு எல்லாமே விதம் விதமா வேண்டியிருக்கு. ஏன்னா மனிதர்களுடைய ஆகாரம், அவர்களுடைய சூழ்நிலை, தேவை, இதற்கேற்ற மாதிரி அவர்களுக்கு எல்லாமே வித்தியாசமா தேவைப்படுறது. உடுத்திக்கிற ஆடை, சாப்பிடுற சாப்பாடு, அனுபவம் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா அவர்களுக்கு ரசிக்கிறதில்லை சம்சாரிகளுக்கு. அதனாலே பகவானும் வித்தியாசமாகவே அனுபவப்பட்டான். அழகா சொன்னாய் திருமங்கை. ஆமா, நேத்தி நீயும் ஆண்டாளும் தலையை பிடிச்சு தண்ணீர முக்கின பொழுது ஒரு சுகம். திணிக்கப்பட்டான் நிஜமாவே கண்ணன். நீ சொன்ன மாதிரி என் வாயில் எல்லாம் திணிச்சுட்டான். அதே இன்னைக்கு அப்படியே மிருதுவாக நளினமாக இன்னைக்கு சொன்னதுக்கு அப்புறமா அப்படியே அந்த தண்ணீர் என் கண்கள்லையும், என் காதோட்டையிலையும், என் வாயிலையும், என் மூக்கிலையும் அப்படி அது அப்படி உரசும் பொழுது ஒரு விதமான ஆனந்தம். பார்த்தேன் நான். நீ கையை கூப்பிட்டு கண்கள்ல கண்ணீர் விட்டதையும் பார்த்தேன் கோபால சுந்தரி. ஆமா திருமங்கை, என்ன என்ன ஒரு அக்கறை அவனுக்கு. அவனுடைய காதலுக்கு என்ன நான் கைமாறு செய்ய முடியும்? உடனே அவனுதான் என்ன, அவனுடைய காதலை நன்றாக அனுபவி. இது எப்படி கைமாறாகும் திருமங்கை? பாரு, ஒரு அம்மா குழந்தைக்கு ஆகாரம் எல்லாம் கொடுக்கிறா, கைமாறி எதிர்பார்த்தா கொடுக்கிறா இல்ல. அந்த குழந்தை என்ன சாப்பிடுறது, அனுபவிக்கிறது, அதுவே அவளுக்கு பெரிய உபகாரம், கைமாறு. அதனாலே கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு தீர்மானமா இருக்கு. அவன் எத்தனை விதமான அனுபவங்கள், விடியற் காலையிலையோ இல்லாட்டி இரவுலையோ மத்தியானத்திலேயோ எப்ப வேணா சில அனுபவங்கள் பட்டவர்த்தனமா இருக்கும், சில அனுபவங்கள் எல்லாருக்கும் புரியும்படியா இருக்கும், சில அனுபவங்கள் மிகவும் ரகசியமா இருக்கும். ஆனா எல்லாமே அழகு. அந்த அனுபவங்கள் அப்படியே தேக்கி வச்சுக்கோ, உன்னுடைய ஹிருதய குகைக்குள்ள பூட்டி வச்சுக்கோ. அது அப்படியே நினைச்சுண்டே இந்த உலகத்துல வெளியில யாருக்கும் தெரியாதபடி ஒரு வாழ்க்கையை வாழ. அதாவது உன் அனுபவங்கள் அடுத்த வாழ்க்கை தெரிய வேண்டாம். நீ வாழ்ற வாழ்க்கை, உன் பேர், அதெல்லாம் விடு. உன்னுடைய கிருஷ்ணானுபவம் எப்பொழுதுமே பூவுக்குள்ள ஒளிஞ்சின்றிருக்கிற சுகந்தம் போல அப்படியே இருக்கணும். மலர்ந்தா தானா அந்த வாசம் வரும். இந்த பூ வாசம் வீசுவதற்காக மலர்றதில்லை, மலரும் பொழுது வாசம் வீசுறது தானாகவே. வண்டுகள், தேனீக்கள், மனிதர்கள் எல்லாரும் ரசிக்கிறார்கள். புரியறதா? ஓ கட்டாயம் திருமங்கை, நன்னா புரியறது. வா
இந்த ஆடையை என்ன உடுத்திக்கோ, ஆடையாக கண்ணன். ஐயோ திருமங்கை, எனக்கு வெக்கமா இருக்கு. கண்ணனையே ஆடையா உடுத்தணுமா? பின்ன கண்ணன் தானே ஆடை, கண்ணனே ஆடை, கண்ணனே ஆகாரம், கண்ணனே எல்லாம். ஜோர் ஜோர் ஜோர். சரி வா போகலாம். இதோ இந்த பனி, இந்த பாதை, இந்த தோழிகள், அதோ இந்த சப்திக்கக்கூடிய பறவை இனங்கள், இந்த விடியற்காலை, இந்த சூரியோதயம், இந்த மண் வாசனை, இந்த மாடுகளுடைய சப்தம் எல்லாமே கண்ணன் தான். கண்ணன் தான். என்ன புரியறதா? ஜோரா புரியறது திருமங்கை. காவல்காரரே உள்ள போலாமா? நல்லா போங்கோ. நேத்தி நம்ம பூஜை பண்ற பட்டாச்சாரியார் வரத்துக்கு கொஞ்சம் சமயம் இருந்தது, அதனாலே தான் உங்களை விடலை. ஆனா நேத்தி நந்தகோகுலத்திலிருந்து வந்த காவக்காரங்க அழகா உங்க வைபவத்தெல்லாம் சொன்ன பிறகு விடாம இருப்போமா? போதா, முதல்ல போய் நல்லா பெருமாளை சேவிங்க. ஆனா இப்பதான் பட்டாச்சாரியர் சாமி வந்திருக்காப்புல, பரவாயில்ல உள்ள போய் அப்படி தர போட்டிருப்பார், அவரே தரப்பார். ஓ பசங்களா வந்தாச்சா? இதோ கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, எல்லாம் தயார் பண்ணிட்டு திரைய விளக்கிடுறேன். இன்னைக்கு என்ன எல்லா தோழிகளும் சரியான நேரத்துக்கு வந்து ஆச்சா? ஏண்டி ஆண்டாள், அது நாள் வரைக்கும் சின்ன பாசுரத்தை சொல்ல அப்படி கேட்டுட்டே இருக்கேன், நானும் இப்படி எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டாள் என்னடி கண்ணா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாய்? என்னடி ஆச்சு திருமங்கை, அவளுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அவள் பாவத்துல போயாச்சு, புரியலையே. எது இப்ப பாசுரம் சொல்லுவா, அப்ப உனக்கு புரியும். இன்னும் சந்நிதியை திறக்கலையே, சந்நிதி திறக்கலை, திரை விளக்கலைன்னாலும் அதுக்கு ஒரு பாசுரம் வச்சிருப்பா இல்லையா நம்ம ஆண்டாள்? சொல்லுவா பாருப்பேன். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பர் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இவ எங்கடி இங்க நந்தகோபர் யசோதாவெல்லாம் பார்த்தா அடி, அவளை பொறுத்த வரைக்கும் இது நந்தகோபன் திருமாளிகை, சரியா? பட்டபத்திர சாயி ஸ்வயம் கிருஷ்ணன், அந்த ஆதிசேஷனே பலராமன். ஒரு விதத்துல பார்த்தா நம்ம பெரியாழ்வாரு யசோதா. அப்ப நந்தகோபர் யாரு? இவ்வளவு பரிவோட அவனுக்கு நித்தியம் அர்ச்சனை எல்லாம் பூஜை பண்றாரு நம்ம பட்டாச்சாரிய சுவாமி இருக்காரு, அவர் தான் நந்தகோபர். அதனால அவளை பொறுத்த வரைக்கும் இன்னும் திரை விளக்காததுனால அவள்லாம் தூங்கிட்டு இருக்கார்கள், அவர்களுக்கும் சுப்பிரபாதம் பாடுவோம்னு எழுப்புறான். ஓ அப்படியா? ஆண்டாளுடைய பாவம் அப்படி பொண்ணு. அவ உடம்புதான் இந்த உலகத்துல இருக்கு, ஆனா அவருடைய அனுபவம் எல்லாம் உலகியலுக்கு அப்பாற்பட்ட அனுபவம். ஓ சுவாமி ராமானுஜரே சௌக்கியமா? ஆண்டாள் பொண்ணே என்ன அனுபவம் இப்படி பொண்ணே உனக்கு? அப்பா அப்பா அப்பா, கரை போட்டிருக்கிற சமயத்துல கூட இப்படி ஒரு அனுபவமா? பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை சும்மா இல்ல.
உனக்கு அனுபவம் வரிசையில வந்து நிக்கிறது. யாரு இவர திருமங்கை? யாரு? இந்த கோபால சுந்தரி என்ன தெரியலையா? இந்த கோகுலத்துல வந்துட்டு கிருஷ்ண அவதார ஸ்தலம் எல்லாம் பார்த்துட்டு இந்த கிருஷ்ணனை கட்டி போட்ட உரலை பார்த்துட்டு வேற என்ன நீ பாப்பாய்? கிருஷ்ணனை கட்டி போட்ட உரலை பார்த்துட்டு மேலே ஏறி நம்ம கிருஷ்ணனுக்கு பேர் வச்ச இடத்த பார்ப்போம். கிருஷ்ணனுக்கு யாருமா பேர் வச்சா? நம்ம கர்காச்சாரியார். சொல்றது நம்ம கர்காச்சாரியார். ஆனா என்ன உனக்கு தெரியல. கர்காச்சாரியாரா? நானேதான். ஆசையா இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் வரார்களா? விஸ்வாமித்ரர், மன்மதன் எல்லாரும் சொல்லிட்டார்கள். அதனால நானே இன்னைக்கு கண்ணன் இடத்துல கேட்டு வந்தாச்சு. ஆண்டாளுக்கு வந்த இந்த பாசனம் சொல்லிட்டே கண்ணன். ஆம் சுவாமி. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நிஜமாவே நந்தகோபர் கண்ணன் பிறந்ததிலிருந்து எல்லாருக்கும் துணி, அம்பரம், தண்ணீர். ஒரு விதத்துல சொன்னோம்னா கண்ணன் பிறந்த பிறகு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய மூதாதையர்களுக்கெல்லாம் பிண்டோதகம்னு சொல்லும்படியான தர்ப்பணாதிகள்லாம் நடக்கும். அதனால அவர்கள்லாம் சத்கதி அடைவார்கள்னு அவருக்கு பெரிய நம்பிக்கை வந்தாச்சு. அதனால அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் ஆஹாரம். இந்த கண்ணன் வந்ததுல இருந்து மாத்தி மாத்தி நானும் உற்சவம் கொண்டாடுறார். எல்லாருக்கும் விதவிதமா ஆகாரம் கொடுக்கிறார். அதனால நூன் பூதனா சகடாசுரன் திருநாவர்தன் இந்த மாதிரி வரவர்களுக்கு ஆத்மாவுக்கான ஆகாரமான கண்ணனை கொடுத்து அவர்களுக்கு சத்கதி கொடுக்கிறார். அதே மாதிரி என்ன மாதிரி சாதுக்கள் கிருஷ்ண பக்தர்கள்லாம் வந்தா அவர்களை மரியாதை பண்ணி அவர்களுக்கும் ஒரு கிருஷ்ணானுபவத்தை கொடுத்துடுறார். வசுதேவர் சொன்னார், நான் போனேன், இந்த நந்தகோபர் தான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைங்கோன்னு கேட்டார். நான் கூட சொன்னேன், கம்சன் சந்தேகப்படுவான்னு சொன்னேன். அப்போ ஒன்னே நந்தகோபர் சொன்னார், யாருக்கும் சொல்ல வேண்டாம், மாட்டு கொட்டகையில வச்சு இந்த பசங்களுக்கெல்லாம் பேரை வச்சிடுங்கோ அப்படின்னு சொன்னார். எம்பெருமா இல்லாட்டி எனக்கெல்லாம் எப்படி கிருஷ்ணனுக்கு பெயர் வைக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கும். நந்தகோபர் தான் அந்த அனுபவத்தை கொடுத்தார். ஆத்மாவுக்கான ஆகாரமான கண்ணனையே தரக்கூடியவர். இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் விடையர் காலம்பர யமுனையில நீராடும் பொழுது கண்ணன் அவர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் அபகரிக்க அதை இந்த பிள்ளைகள்லாம் நந்தகோபிடத்தை ரகசியமா போய் சொல்ல இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அவ்வளவு வண்டி வண்டியா துணிகளை கொடுத்தார். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் தர்மமே செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அவ்வளவு உரிமை நந்தகோபருக்கு. பகவானுக்கும் அத்துணை பிரியம் நந்தகோபர் மேல. அதனால நந்தகோபர் எழுந்தாச்சு, வந்தாச்சு, அவருடைய அருள் கிடைச்சாச்சுன்னா கண்ணனை நல்லா அனுபவிக்கலாம். அப்படின்றதுனால ஆண்டாள் சொல்றா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். எல்லாருக்கும் கிருஷ்ணானுபவத்தை அள்ளி கொடுக்கிறார். பகவத் அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்காக தபஸ் பண்ணவர் இந்த நந்த மகாராஜா. ஆனா
தன்னுடைய கிருஷ்ணனை உலகமே அனுபவிக்கும்படியா பண்ற. ஒவ்வொருத்தருக்கும் கிருஷ்ணானுபவத்தை ஒவ்வொரு விதமா கொடுக்கிறார். சில பேருக்கு அம்பரமாக, சில பேருக்கு தண்ணீராக, சில பேருக்கு சோறாகன்னு கிருஷ்ணானுபவத்தை எல்லாரும் அனுபவிக்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நந்த மகாராஜா. அதனாலதானே எனக்கெல்லாம் அவருக்கு கிருஷ்ணனுக்கு பேர் வைக்கிற பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. பெரியவர். இவரால்தான் ரிஷபானு தேவருக்கெல்லாம் கண்ணனுக்கு மாமனாராகிற பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். இதோ வந்துட்டார் பாரு. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். பெண்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம், பெரிய ஒரு உதாரணம் அப்படின்னா நம்ம யசோதா மையா தான். அவள் வீட்டுக்கு போகும்பொழுது வாசல்ல நின்று அவள் வரவேற்ற விதம். நந்தகோபர் இந்த பிள்ளைகளுக்கு பேர் வைங்கோன்னு சொல்லும் பொழுது யசோத அவ்வளவு அழகா ஆசையோட காத்திருந்த அந்த நிமிடங்கள், மாட்டு கொட்டகையில வச்சு ரகசியமா இந்த பசங்களுக்கு பெயர் வைக்கும் பொழுது யசோத கண்கள்ல உண்டான ஆனந்த கண்ணீர். கண்ணன் மண்ண தின்னலேன்னு பொய் சொன்னதை அனுபவிச்ச யசோதா கண்ணனுடைய வாயில மண்ணில் உலகத்தையே சமஸ்த பிராணிகளையும் சமஸ்த உலகங்களையும் பார்த்து அனுபவிச்ச யசோதா. இவன் வெண்ணைய தின்னான், பாலத்திருடினான் அப்படின்னு ஒவ்வொருத்தரா புகார் சொல்ல அத்தனையும் கேட்ட யசோதா பாழா போன உரலோட வீணா போன தாம்பு கயிறை கொண்டு கட்டி போட்டு அவனை தாமோதரன் ஆக்கின யசோதா. என்ன ஆசீர்வாதம் வாங்கிக்கோ கோபால சுந்தரி. இந்த அனுபவம்லாம் ரொம்ப பெருசு. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, ஸ்ரீ குலத்துக்கு ஒரு கொழுந்து, ஸ்ரீ குலத்துக்கு ஒரு விளக்கு. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அவர் எம்பெருமான் அப்படின்னா இவள் எம்பெருமாட்டி. உத்தவன் எல்லாம் அப்படி அனுபவிச்சான் யசோதாவினுடைய வாத்சல்யத்தை. நந்தகோபருடைய வாத்சல்யம் ஒரு அழகு, யசோதையனுடைய வாத்சல்யம் இன்னொரு அழகு. இந்த பசங்களை மடியில வச்சுண்டு அவர்கள் காதுகள்ல கிருஷ்ணா ராமா அப்படின்னு சொன்ன பொழுது இவர்கள் ரெண்டு பேருடைய மேனி சிலிர்த்ததும் அவர்கள் அந்த கிருஷ்ண நாமத்தை ஜபிச்சதும் அப்பா என் மனசுல அப்படியே பசுமையா இருக்கு. உங்க மடியில தானே கிருஷ்ணனை நீங்க உட்கார வச்சிருந்த. ஆமா கோபால சுந்தரி, இந்த மடியில கண்ணு, இந்த மடியில பலராமன். இன்னொன்னு சொல்றேன், இவர்கள் ரெண்டு பேருக்கும் பேர் வச்சுட்டு நேர பர்சானா போய் ரிஷபானுகுமாரி ராதாராணியையும் மடியில வச்சிருந்தேன் நான். அப்படிப்பட்ட பாக்கியம் எல்லாம் நந்தகோபர் யசோதையினாலே கிடைச்சது. அவர் எம்பெருமான், இவள் எம்பெருமாட்டி. எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே.
வாமன அவதாரத்துல அம்பரமா இருக்கக்கூடிய இந்த ஆகாசத்தை கிழிச்சுண்டு போனானே. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமாளே. தேவர்களுக்கெல்லாம் தலைவன். ஆனா சாதாரண ஒரு வாமனனா போய் 3 அடி நிலத்தை திக்ஷ கேட்டுட்டானே. உத்தமன். மகாபலிக்கும் அனுகிரகம், இந்திரனுக்கு அனுகிரகம், உலகத்துல வாழ்ந்த இந்த ஜீவர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண ஒரு அவதாரம் வாமன அவதாரம். அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். கிருஷ்ணா தூங்காதேடா, எழுந்துடா, அனுகிரகம் பண்ணுடா அப்படின்னு அவன் முன்னாடி கையேந்தி நிக்கிறான் நம்ம செல்லக்குட்டி ஆண்டாள். எப்பொழுதுமே கண்ணனை அடையறதுக்கு அவனுடைய பக்தர்களை பிடிக்கிறது உத்தமம். தோ ஆண்டாள், சுவாமி ராமானுஜர், திருமங்கை இவர்களெல்லாம் பிடிச்சுண்டு நீங்களெல்லாம் எப்படி மார்கழி மாச விரதம்ன்ற ஒண்ணு இருந்து கிருஷ்ணானுபவத்துல தலைக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கிருஷ்ண பக்தர்கள் வந்து உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை வர்ஷிக்கிறார் இல்லையா? அதுபோல கிருஷ்ணன் அனுபவிக்கிறதுக்கு அவனை எப்பொழுதுமே அனுபவிக்கக்கூடிய ஆதிசேஷனான பலராமன். அதனால செம்பற்கழலடி செல்வா பலதேவா, செம்மையான சிவந்த பொன் போன்ற திருவடி. ஏன்னா பலராமன் தான் முதல்ல மதுராவுக்கு வந்தான். வசுதேவர் தேவகியினுடைய மகனாக. அந்த பலராமன் அங்கிருந்து யோகமாயினாலே கொண்டு வரப்பட்டு ரோஹிணியுடைய கர்ப்பத்தை அடைஞ்சான். ரோஹிணி ஸ்வயம் கத்ரு, வினதை கத்ரு உண்டு இல்லையா, அந்த கத்ரு. அதனாலதான் நாகங்களின் மாதாவான அவளேதான் ரோஹிணியாக வந்து பலராமனை மீதி சுமந்தா. மீதி காலங்களை பின்னாடியே கண்ணன் வசுதேவர் தேவகியோட வந்துட்டான். பலராமன் முதல்ல கோகுலம் வந்தான், பின்னாடியே கண்ணன் வந்துட்டான். அதனால அண்ணன் காட்டிய வழியில் கண்ணன். பலராமர் முன்னாடி நடக்க பின்னாடி நடப்பான் நம்ம கண்ணன். அதனால செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, செல்வன் கிருஷ்ணானுபவம்ன்ற செல்வத்தை தேக்கி வச்சு அனுபவிக்கக்கூடிய ஆதிசேஷன். அதனால செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோரம் பாவாய். என்னடா இது அநியாயமா இருக்கு? உம்பியும் நீயும் தூங்கலாமா? உன்னுடைய தம்பியை எங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக நீ வந்திருக்கியே. ஏ ஆதிசேஷனே, பகவானை துயிலெழுப்பி எங்களோடு ராசம் ஆடவை அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். ஒரு பாசுரத்துல 4 பேருக்கு சுப்பிரபாதம் பாடினவள் நம்ம ஆண்டாள் தான். நந்தகோபர், யசோதா, கிருஷ்ணன், பலராமன். அப்பப்பா, எனக்கு என்னமோ கோகுலத்துக்கே போயிட்டு வந்தா போல இருக்கு இந்த பாசுரத்தை சொன்னா. எவ்வளவு அழகா சொல்றாடி திருமங்கை. சத்தியம் இல்லையா?
இந்த பாசுரத்தை சொன்னாலே கோகுல தரிசனமான மாதிரி தானே இருக்கு. நந்தகாவில் இப்படிதானே இருப்பார். நந்தகோபர், பலராமர், யசோதா, கிருஷ்ணன். புரிஞ்சுண்டியா கோபால சுந்தரி? ஆண்டாளுடைய பாசுரமே திவ்ய தேசம். வாஸ்தவம் தான். இவ்வளோ பெரிய அனுபவம் இந்த கர்காச்சாரியா இருக்கு. அதனாலதானே கர்க்க சம்ஹிதை அவ்வளவு ரசமா இருக்கு. ஆமா ஆமா, கர்க்க சம்ஹிதையில தானே எல்லாருக்கும் பாக்கியத்தை சொல்றார். அதாவது அசுராளா வந்தவா கூட பூர்வ ஜென்மத்துல என்னவா இருந்ததோ இப்ப கூட சொன்னார். ரோஹிணி மாதா கத்ருவினுடைய அவதாரம்னு. அந்த கத்ரு தான் ரோஹிணியா வந்தான்னு. அந்த மாதிரி காளியன் முதற்கொண்டு எல்லாரும் யார் யார் என்னவாக வந்தார்கள்னு அவர் தானே சொல்லியிருக்கார். எல்லாம் கண்ணன் காட்டி கொடுக்கிறது தானே கோபால சுந்தரி. இதோ தரைய விளக்கிட்டேன் கர்காச்சாரியாரே. அப்பா அப்பா, அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டீர்கள். ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசை. இவ்வளவு அழகா ஒரு கிருஷ்ணானுபவத்தை எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட்டபத்திர சாயி சந்நிதியில இந்த வெடியற் காலையில ஆண்டாள் பாசுரத்தோட கேட்கிற பாக்கியம் சொல்லி மாளாது. அஹோபாகியம் அஹோபாகியம். பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எங்க வட்டபத்திர சாயி இதோ எப்படி படுத்துன்னு இருக்கான் பாருங்க. இதோ நீங்க சொன்ன செம்பர் கரடி செல்வன் பலதேவன், இதோ ஆதிசேஷன் பாருங்க. பகவானுடைய பஞ்சாயுதங்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, அதான் எங்க ஊருக்கு ராஜாக்கள், வில்லி, கண்டன். நல்லா பாருங்க. உங்களை மாதிரி ரிஷிகள்லாம் எங்க ஊருக்கு வர்றது எங்களுக்கு பாக்கியம். எனக்கு பாக்கியம். ஆண்டாளுடைய திருப்பாவைக்கு கிருஷ்ணானுபவத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிற மார்கழி மாசத்துல எனக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சது பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷம். ஆண்டாள் என்னாரு இந்த மாதிரி விதவிதமான கிருஷ்ணானுபவம் ஒன்னால எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அடி என் தன்யோஸ்மி கர்காச்சாரியரே. ராமானுஜரே, உமக்கு நான் என்ன சொல்லணும்? அந்த செம்பர் கழலடி செல்வா பலதேவன் நீர் தானே. அடியன் சேவிக்கிறேன். கோபால சுந்தரி, கோபாலனுடைய சுந்தரியாவே இரு. கோபாலனின் கோபி. இந்த கோபியுடைய கோபாலன் இவன் தான். அந்த கோபாலனுடைய கோபி நீதான். கண்ணன் உன்னை படுத்தட்டும். படுத்துட்டுமா? அடி அன்புனாலே, காதல்னாலே, அக்கறையினாலே, ஆசீர்வாதத்தினாலே, அருளாலே, அப்படி. ஓ, வாஸ்தவம் தான். அந்த கிருஷ்ணன் ஒரு அன்பு தொல்லை தான். ஆமாண்டி, உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அன்பு காட்டுவான் இல்ல. வார்த்தைகள்னாலையும் செயல்கள்னாலையும் பார்வையினாலையும் சிரிப்பினாலையும் உரிமையினாலையும் அக்கறையினாலையும் அனுபவி அனுபவி. என்ன அனுபவம் கிடைக்கட்டும். விதவிதமா 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 ஆசீர்வாதம். நன்னாரு உனக்கும் சரி, உன் கூட இருக்க எல்லாருக்கும் சரி. போதுமா? சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம். திரும்ப எப்படி ஆசீர்வாதம் பண்றாரு பத்தியா? இன்னைக்கு நீ சரியா வாங்கிக்கிற நிலைமையில இருந்தா கிடைச்சிடுத்து. அதனால எப்பொழுதும் வாங்கிக்கிற நிலைமையில சரி திருமங்கை. சரி, எல்லார்கிட்டையும் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நான் கிளம்புறேன். சரியா? ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.